கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவதாமே இந்த புதிய நாளிலே கூட நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றார்? அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு பவுலு இந்த இடத்துல இல்லை, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ற, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் கூட ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா? ஏசப்பா எனக்கு எவ்வளோதான் பிரச்சனை, எனக்கு துன்பம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எனக்கு கூட இருக்கல. கண்டிப்பாக கூட இருக்கிறதுனால நம்ம இந்த புதிய நாளை பார்க்க வச்சுக்கிறாங்க. ஆமாம், நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த புதிய நாளை காண வச்சுருக்காரு. அருமையான அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி. அப்போ ஒருவேளை உங்களுக்கு தீங்கு செய்யும்படி உங்கள் குடும்பத்து விரோதமாக, உங்கள் பிள்ளை விரோதமாக எத்தனை தீங்கு வரலாம். ஆனால் ஒரு தீங்கு உன்னை என்ன பண்ண அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுல 16 அது விழுந்தால் அது உன்னை என்ன பண்ண உன்னை அணுகாது. ஏன்னா கூட யாரும் இருக்குதுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரி படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு பரிகின்றோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறுவர், அவர் வாக்கு மாறாதவர். மனுஷன் வாக்கு மாறுவோம், ஆனால் தேவன் வாக்கு மாற மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சொல்லப்படும், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அது சொல்ல, உனக்கு தீங்கு செய்ய ஒரு மணி நம்மன என் அனுமதி இல்லாமல் உன் தலைமுடி ஒருவன் தொடர்ந்து எடுக்க முடியாது. என் அனுமதி இல்லாமல் உன் மேலே யாரும் கைவிடும். ஒருவேளை எதிரியை பார்த்து பயப்படுறீங்களா? பிரச்சனைக்கு கண்டு பயப்படுறீங்களா? போராட்டத்தை கண்டு பயப்படுறீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனையில் மாட்டிக்கின்றது, நான் எப்படி சொன்னேன், ஆண்டவர் பலனை தருவார். அந்த கடனை அடைக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ண அந்த கிருபை உங்களுக்கு தருவார். தீங்கு செய்யும்படி ஒருவன் உண்மையை என்ன பண்ண கை கொடுக்கிறார். 3வது சொல்றார் ஆண்டவர் பாருங்க, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு, அநேக நன்மைகளை கைத்த நம்மளுக்காக வைத்திருக்கிறார். அநேக வித நன்மைகளை நம்ம இந்த நாளை கட்டணம் வைத்திருக்கிறார். ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே அந்தந்த ஆகாரத்தை என்ன பண்ண எங்களுக்கு தாரும் சொல்லி நீங்கள் கேட்கணும். பரமலை நல்ல பிதாவே, ராஜ்யம் என் குடும்பத்துக்கு வரட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு வரட்டும், எங்கள் பட்டணங்களுக்கு வரட்டும், எங்கள் தேசத்தில் வரட்டும். கடன்களை மன்னிக்கிறது, கடன்களை மன்னிங்க ஆண்டவரே நீங்கள் சொல்லி கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அப்போ இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நம்ம அநேக விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம், நீ ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறாது. பேசுறதுக்கு என்ன பண்ணுது, சில பேர் பதட்டம், படவடப்பு, பயம். எதுக்கு பயப்படணும்? அவன் சொல்றாரு, அதிகமாக நீ பயப்படாத நம்மளோட இருக்கிற. ஆனால் மௌனமாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், மௌனமாக இருக்கிறது மௌனமாக இருக்கக்கூடாது, பேசுறது நம்ம பேசணும், அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன சொல்றாரு, நீ பயப்படாமல் பேசு. ஸ்தோத்திரம், குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணாரு, மௌனமாக இராது. மௌனமாக இருக்கிறது மௌனமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த ஆவியை நம்மளுக்கு என்ன பண்ணார், தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பவுலோடு கூட இருந்து பேசின ஆண்டவர் இந்த புதிய நாளில் ஆண்டவர், நான் உன்னுடன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர். அவர் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பலவீனங்களும் எந்த விதமான சோர்வுகளும் நம்மளை பயன்படுத்தினாலும் என்ன பண்ண, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்த இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தேவன் தருவார். உங்களுக்கு புதிய நன்மைகளை கொடுத்து நம்ம உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு ஒன்று காட்டு, உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அருமையாக அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வழிகாட்டின ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார். உங்களோடு கர்த்தர் அநேக வார்த்தையை சொல்லியிருக்கார். அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணுமா? இந்த நாளுக்கு எல்லாரும் எங்களோடு கூட நீ பேசுனதை நன்றி சொல்லுவோம். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, பவுலோடு பேசின ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகள் கஷ்டம். உன்னோடு கூடவே இன்னைக்கு ஒருவன் உண்மையில் தீங்கு கை போடுவதில்லை. பா ஒருவேளை எந்தெந்த தீங்கு பிள்ளைகள் அணுகிறாப்பா, எந்த தீங்கு பிள்ளைகள் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறான். இந்தவரே அநேக நன்மைகளை நீ கொடுத்துருப்ப ஸ்தோத்திரம். அநேக ஜனங்களை கொடுத்தீங்கப்பா. இந்தவரே அப்படியாக ஆசுவாரத்தை கொடுத்து பலப்படுத்தி சமானத்தை நாம் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தீங்கும் விலைக்கு நீ பாதுகாத்து கர்த்தர் எல்லா தீங்கும் பாதுகாப்பான்னு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.